ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் புதன் பகவான் ராசி அதிபதியாக கொண்ட இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் நடக்கவிருக்கும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கன்னி ராசியில் உள்ள உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்க போகும் மிகப்பெரிய மாற்றத்தின் மூலம் என்ன மாதிரியான சூழலை உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும் அப்படிங்கிறதையும், இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் ஏதாவது உண்டாகுமா, இல்லை வரக்கூடிய காலத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல இன்னுமே ஜாக்கிரதையாக இருக்கணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தொடர்ந்து பார்க்கலாம். தை மாதத்தின் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இது. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்குமா, என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போராட்டமாக அமையும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். சூரிய பகவான் மகர ராசியில் இந்த ஒரு மாத காலமும் சஞ்சரிக்க போகிறார். ஜோதிடத்தின் அடிப்படையில் 12 ராசிக்காரர்களுக்குமே மாற்றங்கள் நிகழும். அந்த வகையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களோட வேலை, தொழில், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்க, கன்னி ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுமே உங்களுக்கு ராசிக்குரிய கடவுள் யாருன்னு பார்த்தா நாராயணன், உங்களோட ராசிக்குரிய அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான். இதனால் நீங்கள் புதன் கிழமையில் நாராயணன் வழிபாடு மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பான மாற்றங்களை உண்டாக்கி கொடுக்கும். பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் அப்படியே டக்குன்னு முடிவெடுக்கவுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும். மன தைரியம் அதிகரிக்கவும், வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய மனோபலம் அதிகரிக்கவும் நீங்கள் புதன் கிழமையில் நாராயணன் வழிபாடை மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படின்னு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நாராயணின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் நாராயணனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரிங்க, கன்னி ராசியில் உள்ள உங்களுக்கு இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நல்ல ஒரு அமோகமான பலனை தரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. தொழில் விஷயம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தின் கிரகநிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே கிரகநிலைகள் இப்போ ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருமானம் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு வருமானம் சீராகவும் அதிகரிக்கும் வாய்ப்பையுமே பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்கும். என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுறது நல்லது. ஏன்னா நீங்கள் முன்னேறுவதை பார்த்து கூட இருக்கிறவங்களே பொறாமப்படும் அளவிற்கு உங்களோட முன்னேற்றம் இருக்கும். உங்களோட ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல வியாழன் கிரகம் இருக்கிறதுனால அனைத்து விதமான நல்ல பலன்களையுமே பெறுவதற்கு கொஞ்சம் கடினமாக நீங்கள் உழைக்கணும். 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டே 3ஆம் இடத்துல வியாழன் கிரகம் வீற்றிருக்கிறார். இதனால் குரு பார்க்குற இடம் எப்பவுமே வலிமை சேரும். அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம், கடுமையான உழைப்பு, நியாய தர்மத்தை கையில் வச்சுக்கிட்டு ஓடுகிற ஓட்டம், பொறுப்புகளை சுமப்பது போன்ற எல்லா விஷயத்திலையுமே புதிய ஒரு உத்வேகத்தையே நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெற போகிறீங்க. உங்களோட ராசிநாதன் புதன் பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களோட பொறுப்பை மீறி உங்களோட வேலைகளை நீங்கள் துணிந்து செய்ய போகிறீங்க. பொறுப்புகள், வேலை பொழு எல்லாமே கொஞ்சம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் எவ்வளவு அதிகமாகுதோ அவ்வளவு நல்ல பலன்களையும் பயன்களையும் நீங்கள் பெறுவீங்க. இருந்தாலுமே கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கோபப்படாமல் நிதானமாக பேசுங்க, நிதானமாக பழகுங்க. இதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படலாம் தேவையில்லை. உங்களோட ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். 12வது பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல வீற்றிருக்கிறார். 12வது இடம் என்பது அயன சயன போக பாக்கியங்கள் உண்டாகும் ஒரு யோகங்கள் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னே சொல்லலாம். கெட்ட பெயர் வாங்குறது, நொடிந்து போவது, கஷ்டப்படுவது, தூக்கம் வராமல் இருக்கிறது எல்லாமே தவிர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான யோகத்தை தரும். குடும்பத்தில் என்னை யாருமே புரிஞ்சிக்கல அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக மனசு வருத்தப்பட்டுட்டு இருந்தது புரியுதுங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இனி உங்களை
தொந்தரவே செய்யாது. ஏன்னா யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு மன அழுத்தத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. இது எல்லாமே இந்த 30 நாட்களில் மாறுங்க. பிள்ளைகள் சொல்கிறத கேட்குறதில்ல, பெற்றோர் மதிக்கிறதில்ல, சில குடும்பத்தில் வேற்றுமை வேறுபாடுகள், கணவன் மனைவிக்கிடையே முரண்பாடுகள் அப்படின்னு கடந்த காலத்தில் குடும்பத்திலையுமே ரொம்பவும் கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்திருக்கும். குறிப்பாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் செல்லும்போது அவர் நன்மையை செய்வார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் இந்த காலகட்டங்களில் உங்களை ரொம்பவும் கடுமையாக மனசு சஞ்சலத்தில் ஆளாக்கியிருக்கும். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். சாதகமான வாய்ப்புகள் பெறும் பொழுது புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்படுறது நல்லது. 11ஆம் இடத்தை உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு விவசாயம், இயற்கை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு லாபம் உண்டாகுங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதப்படும். நீங்கள் கடினமாக இதுலேயுமே உழைச்சிங்கன்னா நீங்கள் மற்றவங்கள மாதிரியே நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு அமையும். எண்ணம் ஈடேறும். நீங்கள் நினைக்கிற வேலைகளை முடிப்பதற்கான மனதைரியம் அதிகரிக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழன் கிரகம் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாடு பயணம் செல்வது நல்ல ஒரு பலனையுமே உண்டாக்கி கொடுக்கும் வாய்ப்பை பெறுவீங்க. சுற்றுலா செல்வது, வெளியூர் வெளிநாடு செல்வது, ஆன்மீக பயணம், தீர்த்தவாரி செல்வது போன்ற இந்த ஆன்மீகமான சம்பந்தப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிறது நல்லது. ஒரு பக்கம் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு திடீர் திருமண வாய்ப்பு உண்டாகும் யோகமே அமையும். இது வரைக்கும் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் திருமணம் செஞ்சு கொள்ள ஒப்புதல் கொடுக்குவாங்க. அதனால் திருமண வாய்ப்புமே ஒரு சிறப்பான பலனை தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. குதூகலமான அனுபவங்கள் உண்டாகும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் ஒரு பக்கம் உங்களுக்கு வேலைப்பளு பொறுப்புகள் அதிகரிச்சிருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களோட தொழில் விஷயமா நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் கவனமாக கையாளுங்க. அதற்கான பலனை பெறுவீங்க. ஆனால் யார் ஒருத்தரையுமே கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க. உங்களோட முழு உழைப்புமே உங்களோட முழு வேலையுமே உங்களோட கண் பார்வையில் இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். நல்ல பலனையும் பெற்றுக் கொடுக்கும். வெளிநாட்டு பயணம் வெற்றி வாகை சூடி கொடுக்கும். ஆன்மீக பயணமுமே உங்களோட மனதிற்கு ஒரு நல்ல அமைதியை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். உத்தியோகத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலுமே உங்களோட உழைப்பை அங்கீகரித்து பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. கடின உழைப்பு, அதிக தூரம் பயணிக்க மாதிரியான சூழ்நிலை இருக்கும். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மிகப்பெரிய உஷீதம், நோய், விபத்து, கடன், சட்டம், வழக்கு போன்ற கெட்ட சம்பவங்கள்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பயணத்தால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் விருத்திகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, பூமி சார்ந்த தொழில் கட்டுமான தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நிறைவான காலமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்நிய சேதத்தில் தேசத்தில் வாழ்கிறவங்களுக்குமே ஒரு கொண்டாட்டமான காலமாக தாங்க இருக்கும் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கன்னிராசியிலே ஒரு சிலருக்கு உங்களோட செயல்களை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். நேரம் நல்லா இருக்கு, காலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு இருந்தால் பலன்கள் எதுவுமே வராதுங்க. இப்போ எப்பவும் முயற்சி செய்வோம், அதற்கான பலன் கிடைக்காது. இப்போ கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே உங்களுக்கு பலனை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுங்க. அதே சமயம் மனதைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கண்டு பயந்து பின்வாங்காமல் நீங்கள் சரி அப்படின்னு நினைக்கிற காரியத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. கட்டாயம் நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்பை இந்த தை மாதம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தை மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு சில விஷயத்தில் அப்படின்றது தான் இவ்வளோ நாள் தொடர்ந்து பார்த்தோம். இந்த தை மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட விஷயங்கள்லேருந்து விடுபட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அருகில் இருக்கும் முருகன் ஆலயம் சென்று செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது, உங்களோட பேரில் அர்ச்சனை செய்கிறதும் கூடுதல் சிறப்பையும் பலன்களையும் பெற்றுக் கொடுக்கும். மேலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதியில் வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலனை உண்டாக்கி கொடுக்கும். நல்லவை எவை கெட்டவை எவை என்பதை கண்டுணர்ந்து செயல்படுவதற்கான ஆற்றல் உண்டாகும் ஒரு சிறப்பான யோகத்தை உண்டாக்கி கொடுப்பதற்குமே இந்த
மூன்று வழிபாடுமே உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.